ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட தனக்குறியீடு மற்றும் பரிகார ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ பரிகார ஸ்தலம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தில் வந்துட்டு உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வரும். சரிங்களா? இது 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அப்படியே போய் வழிபட்டுக்கிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இப்போ மதுரைக்காரங்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கேயே இருக்கிறதுனால வாரத்தில் ஒரு முறையாச்சும் போக முடியும். அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும். அதே போல் வந்து குறியீடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தனக்குறியீடாக வந்துட்டு எது வருதுன்னா உங்களுக்கு வந்து சித்திரை தான் வருது. சித்திரை நட்சத்திரோட குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்முத்து வருது. அந்த முத்து மோதிரம் பயன்படுத்திக்கலாம். இல்லை வந்து லேடிஸாக இருந்தீங்கன்னா முத்து மாலையாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை முத்து ரிங்காக கூட நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? இல்லை பிரேஸ்லெட்டாக கூட போட்டுக்கலாம் லேடிஸாக இருந்தீங்கன்னா. அந்த மாதிரி அப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் நம்ம வந்துட்டு இந்த ஃபினான்ஸ் சார்ந்த விஷயத்துக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா, தாராளமாக ஓப்பன் பண்ணுங்க. ஒரு எல்ஐசி பாலிசி எடுக்கிறீங்களா, தாராளமாக எடுத்துருங்க. இல்லை நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா, தாராளமாக எடுத்துருங்க. இல்லை நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எடுக்கணும், எடுத்துக்கோங்க. ஏதோ ஒன்று உங்கள் ஃபினான்ஸை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை நான் வந்துட்டு ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், தாராளமாக பண்ணுங்கள். இல்லை நான் வந்து நகை எடுக்கணுமா, தாராளமாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக சிறப்பு பலன் அளிக்கும். அதே போல் இந்த கோயிலோட வழிபாடை பண்ணிக்கோங்க. மதுரை மீனாட்சி அம்மனை அப்பப்போ போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும். ஒரு 6 மாதம் வருஷத்தில் ஒரு முறை அந்த மாதிரியாச்சும் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு பலன் இருக்கும். நம்ம கரும நீங்கி நம்ம வந்து நிறையா சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இதுக்கு நீங்கள் போனீங்கன்னா நல்லது. இல்லையா பக்கத்தில் எங்கேயாச்சும் வந்து சிவன் பார்வதி கோயிலையாச்சும் அட்லீஸ்ட் அந்த பார்வதி அம்மனை மீனாட்சி அம்மனா நினச்சிக்கிட்டு வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லது நடக்கும். அந்த மாதிரி இருக்கும். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்ட்ட ஒரு ரிக்வெஸ்ட், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதோட குணங்கள் வந்துட்டு நான் முழுமையாக என்னோட யூடியூப் சேனலில் வீடியோ கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு உள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் கே. பாலாஜி.